இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 24ஆம் தேதி 2வது மாதம் 26வது ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதிருந்தபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறது, எப்படி வல்லமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிற வேளையிலே, அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கிற வேளையிலே தான் நாங்கள் அந்த காரியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதை இங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் பாருங்கள், ஒரு தனி மனுஷனாக இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களிலே அழைக்கிற தேவனாக இருந்தார். அது மட்டுமல்ல, கல்தேயர் தேசத்திலே இருந்த அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் இந்த நாட்களிலே அவரை அப்படியே வெறுமையாக இந்த நாட்களிலே விடவில்லை. அந்த சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவித்து இந்த நாட்களிலே சந்தோஷமாய் ஆண்டவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களிலே சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையும் ஜீவனும் வல்லமையும் உள்ள வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வாக்குத்தத்தங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார் என்றால் இந்த வாக்குத்தத்தங்களிலே இவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்பதை முதலாவது இன்றைய காலகட்டத்திலே இந்த 21வது செஞ்சுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் இருக்கிறது. ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் எவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களை கிரிகளை நடப்பிக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கூட இந்த நாட்களிலே வயசுகள் சென்றிருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் வயசு சென்றாலும் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தங்களுக்கு வயசுகள் செல்லவில்லை. வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களிலே பாருங்கள் புதுமையாகவும் புதிதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் இன்றைக்கு கூட இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே மனுஷனுக்குள்ளே ஜீவன் வருமா இருந்தால், இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப தம்பியாக இருக்கலாம், வாலிப தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது வயோதிபர்களாக இந்த நாட்களில் இருக்கலாம், அவர்களுக்குள்ளே ஜீவன் அங்கே உருவாகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் சொன்ன காரியத்தை இந்த நாட்களிலே செய்யும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆனாலும் பேசுகிற வேளையிலே அந்த இடத்திலே ஒருவரும் இல்லை. அதனாலே அவர் தன் பேரிலே ஆணையிட்டு இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிற வேளையிலே அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுமையாக காத்திருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே பொறுமையாயிருங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யும். உங்களுடைய வாக்கிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் நிறைவேறும் என்பதை நீங்கள் நம்பி இருந்து இந்த நாட்களை பொறுமையோடு காத்திருக்கிற வேளையிலே வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.